பாருங்க, ஒரு வீட்டில் பொண்ணு பாத்திரம் இருக்குது, அதே போல வெள்ளி பாத்திரம் இருக்குது, மர பாத்திரம் இருக்குது, மண்ணு பாத்திரம் இருக்குது. ஆனால் சில பாத்திரங்கள் கனவீனம், சில பாத்திரங்கள் கனம் பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. ஒரு வீட்டில் என்ன இருக்குது? வெள்ளி பொண்ணு பாத்திரம் மிகவும் விலை உயர்ந்த பாத்திரம். அல்லேலூயா. வெள்ளி பாத்திரம் அதை விட கொஞ்சம் நல்ல ஒரு வசதி உள்ள பாத்திரம். அதுக்கு அடுத்தது மர பாத்திரம். அதுக்கு அடுத்தது என்ன பாத்திரம்? மண்ணு பாத்திரம். அல்லேலூயா. இந்த பொருட்களில் சிலது கனவீனமும் சில கனம் பெற்றதுமா இருக்கிறது. அது போல தான் இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு சில சபைகளில், சில குடும்பத்தில் பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, அதே போல் லட்சாதிபதி இருக்கிறாங்க, அதே போல் நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே ஏழைப்பட்டவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, கோடீஸ்வரங்க பெரிய 5 காரு 5 வீடு நிறைய வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு உண்டு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது லட்சாதிபதி. இந்த லட்சாதிபதி ஒரு வீடு 2 காரு கொஞ்சம் வசதி இருக்கும். இவங்க லட்சாதிபதி, இவங்களுடைய பார்வையில் ஜனங்க பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பாருங்க, நடுத்தர குடும்பம் இருக்குது. அந்த நடுத்தர குடும்பம் மாதம் மாதம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிறைவும் இருக்காது, குறையும் இருக்காது. அல்லேலூயா. கடைசியில் ரொம்ப குடிசையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பொண்ணு பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மர பாத்திரம், அதே போல் மண் பாத்திரம், இந்த 4 பாத்திரத்தில் எந்த பாத்திரம் கர்த்தருக்கு பிடிக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாத்திரம்? அப்போ வெள்ளி பாத்திரம் என்ன தப்பு செஞ்சது? சொல்லுங்க. அப்போ பொண்ணு பாத்திரம் என்ன தப்பு செஞ்சது? மர பாத்திரம் என்ன தப்பு செஞ்சது? இல்லை. இந்த பாத்திரம் கர்த்தருக்கு எது பிடிக்குன்னா சுத்தமான பாத்திரம், அழுக்கில்லாத பாத்திரம். அல்லேலூயா. அருவருப்பில்லாத பாத்திரம். அவருக்கு பொண்ணு பாத்திரம் முக்கியம் இல்லை, வெள்ளி பாத்திரம் முக்கியம் இல்லை, மர பாத்திரம் முக்கியம் இல்லை, மண்ணு பாத்திரம் முக்கியம் இல்லை. இந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரம் சுத்தமான பாத்திரம். அல்லேலூயா. அது போல கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, லட்சாதிபதி இருக்கிறாங்க, அதே போல நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, ஏழை மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல மதிப்பு யாருக்குன்னா கோடீஸ்வரனுக்கு. யாருக்கு? கோடீஸ்வரன். அதுக்கு அடுத்தது லட்சாதிபதிக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க? பரிசுத்தமானவங்களை பிடிக்கும், சுத்தமானவங்களை பிடிக்கும், உண்மையானவங்களை பிடிக்கும். அல்லேலூயா. உத்தமமார்களை பிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கனம் பெற்றவர்கள் பரிசுத்தம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி வெளியேறப்பட்டவர்கள் யாரு? பரிசுத்த மக்கள் தான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பிடித்த பாத்திரம், கர்த்தருக்கு பிடித்த மனிதர் யாருன்னா சுத்தமான பாத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தமான மனிதர்கள்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க, 2 தீமோத்தேயு 2:21 படிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் அல்லேலூயா. பாருங்க, இவைகளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உபயோகமான பாத்திரமாக இருக்கணும். அது மாத்திர நற்கிரி செய்கிற பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சுத்தமான பாத்திரமாக, பரிசுத்தமான பாத்திரமாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர், நிச்சயமாக சொல்கிறேன்,
நம்ம எப்போதும் கரப்பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. எப்போதும் சொந்த மகனாக நாம் விரும்பி அவர்கிட்ட இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிச்சயமா சொல்றேன், பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தர்கிட்ட நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நான் சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. படிங்க, எபிரேயர் 12:14 படிங்க. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்குது. யாரு? கர்த்தர் தான். அந்த தெய்வம் பரிசுத்த தெய்வம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு நம்ம பரிசுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரை தரிசிக்க முடியும். பாஸ்டர் சொன்னாங்க, இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டது உலகம் என்று. இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டது உலகம். அதே போல வேகமாக அநீதி கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமா சொல்றேன், நம்ம வாழறது கொஞ்ச நாள். இன்றைக்கு காற்று போல இருக்குது, காற்று போல இருக்குது மனிதனுடைய வாழ்வு. அல்லேலூயா. இந்த வாழ்வில் நாம் உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து நிச்சயமாக கர்த்தரை தரிசிப்போம்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், உங்க தெருவில் உங்க வீதியில் இவங்க ஏஜி சபைக்கு போறவங்க இவங்க உண்மையா இருப்பாங்க, இவங்க உத்தமமா இருப்பாங்க, இவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, எந்த தீய சக்தியும் செய்ய மாட்டாங்க, இவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, இவங்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க என்பதை உங்களை பார்த்து சாட்சி சொன்னாக்கா நிச்சயமா சொல்றேன், உங்களை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இந்த சபைக்கு ஓடி வருவாங்க. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும், மற்றவங்களுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கணும். நீங்க இயேசுடைய பிள்ளை என்பதை நீங்க அவங்க கிட்ட நீங்க தனித்துவத்தை காட்டணும். அல்லேலூயா. நீங்க ஊரோட ஒத்து போக கூடாது. அல்லேலூயா. நீங்க தனித்துவ பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு செய்கிற காரியம். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது. என்ன மாறா தெரியுமா? நான் நிறைய பேர் சொல்ல, கொஞ்சம் பேர் தான் சொல்றேன். சுவாபம் மட்டும் மாறாது. எப்படி சின்ன வயசுல சுவாபத்தில் இருந்தாங்களோ, கோல்மால் பேச்சு, போலியான பேச்சு, அல்லேலூயா, போலியான வாழ்க்கை, போலியான வார்த்தை, போலியான வாழ்க்கை, இதெல்லாம் செய்வாங்க. அதே போல என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த வார்த்தை அவங்களை நிலைச்சு கொண்டிருக்கும். அது நிச்சயமா சொல்றேன், அந்த வார்த்தை, அந்த போலியான வாழ்க்கையை விட்டுட்டு, கோல்மாலான வார்த்தையை விட்டுட்டு நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையாக நாம் மாறணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நிச்சயமா சொல்றேன், கர்த்தரை ஒரு நாளும் நீ தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீ கர்த்தரை தரிசிக்கனா உன் வாழ்க்கையில, உன் பேச்சில, உன் சிந்தையில, உன் நடத்தில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நீ பரிசுத்தமா இருக்கலாம், பரிசுத்த குறைச்சல் இருந்தா நீ இன்றைக்கே பரிசுத்தத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தால் நிச்சயமாக சொல்றேன், கர்த்தரை நீ தரிசிக்க முடியும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது படிங்க, யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, ஆச்சரியமான நடக்கலன்னு சொன்னாக்கா உங்ககிட்ட பரிசுத்த குறைச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நீங்க பரிசுத்த, இன்றைக்கே நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட
ஏதாவது அதிசயம் நடக்கலையா, அற்புதம் நடக்கலையா, ஆச்சரியமான கார் நடக்கலையா, தடைப்பட்டு நிற்கிறா, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் அவங்கள திட்டினேன், என் சிந்தையில் நல்ல எண்ணம் கிடையாது, என் பேச்சில் நல்ல எண்ணம் கிடையாது, என் வாழ்க்கையில் பொறாமை கொள்ள குணம் இருக்குது, வாய்மால ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தில்லு முழு பேச்சு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மற்றவங்கிட்ட சமாதானம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் சமாதானம், யார்கிட்ட சமாதானமாக இருக்க மாட்டேன், எப்போவுமே சண்டை போட்டு கொண்டிருப்பேன் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாய்க்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம், அற்புதம், ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன குறை இருக்குது, அதை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கே இரவே நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு கர்த்தர் அதிசயம், அற்புதம் நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில அற்புதம், அதிசயம் நிச்சயமாக நாளைக்கு நிச்சயமாக செய்ய போகிறாரு. மூன்றாவது படிங்க. மூன்றாவது, பரிசுத்தம் இல்லாமல் உங்க துதியை கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. படிங்க நீதிமொழிகள் 18:8 படிங்க. 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய பலியை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய பலியே கர்த்தர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு துதி, அந்த காலத்தில் ஆண்டவருக்கு எதை பலி செலுத்துவாங்க? ஆடு, மாடு, கோழியை பலி செலுத்துவாங்க. இன்றைக்கு பலி எந்த பலி தெரியுமா? சோத்திர பலி, துதி பலி. அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா சபைகளிலுமே முதல்ல ஆரம்பிக்கிறது துதி தான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, துதி செலுத்தும் போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அபிஷேக வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அது போல நேரத்தில் அது போல இறங்குனாக்கா நீ உண்மையா கர்த்தருக்கு துதி செலுத்தணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் பாடுகிற போது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனா ஆண்டவர்கிட்ட அன்பு கிடையாது, ஆனா பாடும்போது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆண்டவரே, நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி பாடுறாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஒரு சிஸ்டரு என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், தூரத்துலேருந்து நடந்து போயிட்டு இருக்கிறேன். அவங்க பையனை பயங்கரமாக திட்டுறாங்க, வாடா போடா அந்த நான் இது மோசமாக திட்டுறாங்க. நான் கிட்ட போனா உத்து பார்த்தா யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கார திட்டுறாங்க. யார் திட்டுறாங்க? அவங்க வீட்டுக்கார திட்டுறாங்க. நான் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டேன். மறுநாள் பார்த்தா சொத்துர பலி, அந்த அம்மா சொத்துர பலி சொத்துர பலி சொத்துர பலி அப்படின்றாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா பலி செலுத்தணும், உத்தமமா பலி செலுத்தணும், நீதியா பலி செலுத்தணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒரு நாளும் உன் துதி ஏற்கப்படாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ உண்மையாய் நீ பலி செலுத்து, சோத்திர பலித்து, நீ ஆராதனை வேளையிலே நீ உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், உன் வார்த்தையிலே பரிசுத்தம், உன் கண்களிலே பரிசுத்தம், உன் பிரயாசத்திலே பரிசுத்தம், உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தால் நிச்சயமா சொல்றேன், துதி வேளையிலே ஸ்தோத்திர வேளையிலே நிச்சயமாக நீ கேட்ட விண்ணப்பங்களை உடனே அவர் ஏறெடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு
பாட்டி வராங்க. பாட்டி வந்து ஒரு வெத்தலை பாக்கு போட்டுனுக்குறாங்க. ஒரு குழந்தை வருது. குழந்தை வந்து என்ன பண்ணுது, சாக்லேட் கொடுக்குது. சாக்லேட் கொடுக்கும்போது தாத்தா தாத்தா சாக்லேட் தானாக்கா நம்ம வாங்கி போட்டுக்குவோம். ஏன்னாக்கா அதில் என்ன இருக்கும், வாயில் சுத்தமாக இருக்கும். அது பல்லு எல்லாம் ஒன்றும் கிடையாது, சுத்தமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த குழந்தை சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே ஒரு பாட்டி வெத்தலை பாக்கு போட்டுன்னு வருது, அதே சாக்லேட் போட்டுக்குது, கொடுத்த வாங்குவியா? வாங்குவியா? வாங்கவே மாட்டேன். அது போல தான் உன் வார்த்தையிலே பரிசுத்தம் இருந்தாதான் கர்த்தர் உன் துதியை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது படிங்க, ஏசாயா 59:1-3. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. 2வது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட இருந்து அற்புதம் பெற முடியாது. 3வது பரிசுத்தம் இல்லாமல் துதி கேட்கப்படாது. அல்லேலூயா. 4வது பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. பாருங்க, இன்றைய வாழ்க்கையில ஜெபம் மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கா ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நிற்கிறோம், மணிக்கணக்கா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்தாக்கா, நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாக்கா, நம்ம ஒரு பெரிய மதில் நமக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இருக்கும். ஜெபம் கேட்கப்படாதபடி. அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படாதபடி. அல்லேலூயா. அவர் காது மந்தமாயிடுது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் பரிசுத்தத்தோடு, நீ உண்மையோடு, நீ உத்தமமாய், நீ நீதியாய், அல்லேலூயா, உன் சிந்தையில் பரிசுத்தம், உன் கண்களிலே பரிசுத்தம், உன் நாவில் பரிசுத்தம் இருந்து, அல்லேலூயா, நீ ஜெபிச்சு பாரு. நிச்சயமாக கர்த்தர் உடனே அந்த ஜெபத்தை கேட்பார். உடனே உனக்கு சாங்ஷன் வரும். எப்பேற்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும் நீ கேட்டு பாரு, உடனே கர்த்தர் மன இறங்கிடுவார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம படிக்கிறோம் ஏசாயா 59:1 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. கர்த்தருக்கும் நமக்கும் பாவம்தான் நமக்கு பிரிவினை உண்டாக்குது. அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படாதபடி, அது மாத்திரல, உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது, அவருடைய முகமும் உங்களை மறைக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பார்க்காதபடி அவர் முகம் மறைந்து போகிறது. அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஜெபம் கேட்கப்படனா, உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படனா, அல்லேலூயா, உங்களுடைய மன்றாட்டு ஜெபங்கள் கேட்கப்படனாக்கா, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் சுவாபம் மாறணும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் உண்மை இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீதி. அல்லேலூயா. உண்மையாக இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்படும். கர்த்தர் முகம் நிச்சயமாக மறைக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் துதி கேட்கப்படாது. அல்லேலூயா. 3 துதி கேட்கப்படாது. 4வது உங்கள் பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. 5வது கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கணும்னா பரிசுத்தம் வேணும். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கணும்னா பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆளை தான் பார்ப்பார், தவிர பணத்தை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய
காணிக்கை அங்கீகரிக்கனாக்கா நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை, நீ உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களையும் ஏற்றுக்கொள்வார், உங்களையும் அங்கீகரிப்பார், அந்த காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலுயா. இந்த ஆலன் பாலுடைய 2வது மகளுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன். அல்லேலுயா. நான் இது ஊழியமாக செய்கிறேன் ஊழியக்காரங்களுக்கு. ஆனால் பாரு, இது எதுக்கு சொல்ல வரேனாக்கா, சில கர்த்தருடைய பிள்ளைங்க பாருங்க, ஐயா எல்லாம் சரிதான், ஆனால் இந்த ஜாதியை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னுவாங்க. என் ஜாதியில் தான் பொண்ணு கொடுப்பேன், என் ஜாதியில் தான் பையன் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு வைராக்கியம், ஜாதி என்ற வைராக்கியம், அதெல்லாம் விட்டுட்டு வரணும். அல்லேலுயா. அது மாத்திரம் பொறாமையை விட்டுட்டு வரணும். அல்லேலுயா. சண்டை சச்சிறுவை விட்டுட்டு வரணும். அல்லேலுயா. எப்போவுமே சில பேர் சமாதானமாக இருக்க மாட்டாங்க, எப்போவுமே அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலுயா. வீட்டுக்குள்ளே முக்கியமாக சமாதானம் இருக்கணும். அல்லேலுயா. பாருங்க, ஒரு நாள் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணேன். பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு அப்போ சொன்னேன், பரலோகம் போகிறவங்களாம் யாரும் கை தூக்குங்கன்னு. எல்லாம் கை தூக்குனாங்க. ஒரு லேடி மட்டும் பின்னாலேருந்து கை தூக்கலை. ஏமான்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் மாமியார் கை தூக்கிட்டாங்க, அவங்க போகிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அல்லேலுயா. அது போல கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்லேலுயா. அது போல வரதட்சணை, ஆதாம கொண்டு விலா எலும்புல ஏவால படிச்சார். அந்த விலா எலும்பையே என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்குறாங்க. அல்லேலுயா. பணம், பொருள், காரு, அது இது கொடுத்து வராங்க. அதெல்லாம் பெரிய அசுத்தமான பாவம். அல்லேலுயா. அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் பாதத்தில் வந்து நில்லு. நிச்சயமா சொல்ற, நீ நித்திய ஜீவனை அடைய முடியும். பரிசுத்தம் இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலுயா. பரலோகம் என்பது ஒரு உன்னதமான இடம், பரிசுத்தமான இடம், எந்த அசுத்தமும் இல்லாத ஒரு இடம், மகிமையுள்ள இடம். அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னாக்கா பரிசுத்தமோடு நீங்க இருந்து பாருங்க. நிச்சயமாக சொல்றேன், நீங்க நித்திய ஜீவனை அடைய முடியும். அல்லேலுயா. அல்லேலுயா. நீங்க நித்திய ஜீவன் அடையினாக்கா நிச்சயமா சொல்றேன், நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க சுவாபத்தை விட்டு பாருங்க. அல்லேலுயா. உங்க மன கசப்பை விட்டு பாருங்க. அல்லேலுயா. விரோதத்தை விட்டு பாருங்க. அல்லேலுயா. எந்த பாவமும் செய்யாம உங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தம் இருந்தாலும் இப்போ குறைச்சலா இருக்கதா, அதை நீங்க கூட்டி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், நித்திய ஜீவனை நீங்க பரிசுத்தம் இருந்தாதான் நித்திய ஜீவனை அடைய முடியும். அல்லேலுயா.